ஓகே, நீங்க மேல நீங்க வந்து மக்கள் கிட்ட ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னேன். நீங்க சொன்னீங்க. இன்னும் நீங்க பெரிய மக்களா இருக்காங்க. அதனால மறுபடியும் நான் கேட்டாகணும். நம்ம சிங்கப்பூர் மக்களுக்கு என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? வணக்கம் சிங்கப்பூர், எப்படி இருக்கீங்க? அதே சவுண்ட் விடணும்னு ஆசையா இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் இன்னைக்கு சந்திக்கிறதுல. எனக்காகவும் இந்த ஷோரூம் திறப்பு விழாக்காகவும் இவ்வளவு நேரம் கூடி வந்தது, இவ்வளவு அன்பு செலுத்துறதுக்கு நான் முதல் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபேமிலியோட வந்திருக்கீங்க, குட்டீஸோட வந்திருக்கீங்க. ரியலி ரியலி வேல்யூ ஆல் திஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் டைம். உங்களோட அன்பு, நீங்க என்னோட ஒர்க்குக்கு எல்லாருக்கும் கொடுக்குற சப்போர்ட், நீங்க குடும்பத்தினருக்கு நீங்க கொடுக்குற மரியாதையும் அன்பும், அதுக்கும் நாம் தலை வணங்குறேன். தூரமா இருக்கிறோம் அப்படிங்கிற நினைப்பே இல்லாம நீங்க அப்படியே ஒரு தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு ஊருக்கு போனா என்ன ஒரு அன்பு கிடைக்குமோ, இங்க அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாம கிடைக்குது. அப்படி ஒரு அன்பு கொடுக்கறதுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ ரொம்ப 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 நன்றி. இவ்வளவு நாள் படங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுக்கும், சினிமா இண்டஸ்ட்ரி நீங்க பெருசா சப்போர்ட் பண்றதுக்கும் அவ்வளவு நன்றி. நம்பி படங்கள் குடும்பத்தோட வந்து பார்க்கறதுக்கு நன்றி. குழந்தைங்களோட வந்து பார்க்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு மலபார் கோல்டன் டைமண்ட் ஷோரூமோட ஓப்பனிங்காக நான் இங்கே வந்திருக்கேன். ஒரு 103வது ஷோரூம் இது. 20 வருஷத்து அப்படி அழகாக இங்கே பார்க்க முடியுது அவங்களோட வளர்ச்சியை. எல்லாருக்குமே இதே வளர்ச்சி, இதே சந்தோஷம் தான் எல்லாருக்குமே நிச்சயமா நல்லா இருக்கும். ஸோ இந்த தீபாவளி அதே மாதிரி உங்க எல்லா கனவும் நினைவாகட்டும், எல்லா சந்தோஷமும் போகட்டும். எல்லாரும் விட்டு பிரிஞ்ச சில நட்புகள் இருக்கும், சில உறவுகள் இருக்கும், அதெல்லாம் மீண்டும் ஒட்டணும். இட்ஸ் நாட் வொர்த் இட். எல்லாமே வந்து மறந்துருங்க. எதையும் வந்து ரொம்ப ஆழமா மனசுல எதுவும் வச்சுட்டு இருக்க வேண்டாம். அப்பா சொல்ற ஒரு வார்த்தை வந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றம் ஒன்றே மாறாதது. எல்லா சந்தோஷங்களும் நிச்சயமா கிடைக்கும். Everybody will get what you all deserve. சிங்கம் 2 பெரிய ஹிட் ஆக்குறதுக்கும் ரொம்ப நன்றி. பேசிட்டு இருக்கோம். சிங்கம் 3யும் உங்களாலேயே வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. நாங்க நினைச்சா அதான் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு தோணுது. லிங்குசாமி சார் படத்துக்கு தான் தாடி வளர்த்துட்டு இருக்கேன். போனுடன் அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். நல்லா வந்துட்டு இருக்கு. அந்த படத்தோட கதையும் நல்லா அமைஞ்சிருக்கு. சந்தோஷம் சார் கேமரா ஒர்க் பண்றாரு. ரோஜா, தில்சே, அப்புறம் இப்போ துப்பாக்கியில் எடுத்திருக்கிற பெரிய கேமராமேன் அவரோட கேமரா ஒர்க்ல யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசையில சமந்தா அவர்கள் நடிக்கிறாங்க. வாய்ஸ் எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஓகே, ஜோடி ஹிட்னு நினைக்கிறேன். So I'm sure it'll be a whole family entertainer and நிச்சயமா அதுல ஆக்ஷனும் கொஞ்சம் இருக்கும். அவங்க எல்லாருமே சந்தோஷப்படுத்தும் அந்த படம். நிச்சயமாக அந்த படம் ப்ரொமோஷனுக்காக இங்க வரணும் மாதிரியும் ஆசையா இருக்கு. மாற்றானோட ஆடியோ லான்ச்காக இங்க வந்து நிறைய பேர் சந்திக்க முடிஞ்சது. எல்லாரும் பொறுமையா வந்தாங்க, ஹோட்டல்ல இருந்து போட்டோஸ் எடுத்தாங்க. பட் இந்த க்ரௌட் நான் இங்க நிச்சயமா எதிர்பார்க்கல. இவ்வளவு பேர் இங்க கூடி வந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதாவது கேள்வி இருக்கா? 2 கேள்வி இருக்கா? அவங்க சொன்னாங்க அகரம் ஃபவுண்டேஷன் பத்தி அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படி போயிட்டு இருக்கு அகரம் ஃபவுண்டேஷன்? நாங்க 2006ல ஆரம்பிச்சோம். 2006ல நான் ஆரம்பிச்சது வந்து அகரம் ஃபவுண்டேஷன். நான் மட்டும் தனியாலாம் ஆரம்பிக்கல. இது நிறைய பேர் சேர்ந்து, உங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிச்சது. This is for you, this is for the public. நாங்க ஆரம்பிச்சது பட் எல்லாருக்காக, நமக்காக ஆரம்பிச்ச விஷயம் தான் அகரம் ஃபவுண்டேஷன். நான் வந்து வெறும் அதுல ஒரு நம்பர் பிளேட் தான், ஒரு பேர் பலகை மட்டுமே. அது பின்னாடி இருக்கிற அந்த பில்டிங், அது நடக்கிறதுக்கும் அது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் ஒரு பெரிய காரணம் வந்து வாலண்டியர்ஸ். ஐ சல்யூட் தோஸ் வாலண்டியர்ஸ். எல்லாருமே உங்களை மாதிரி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸா இருந்து வேலையில போயிட்டு அவங்களோட நேரம் கொடுக்கறதுனால மட்டுமே அகரம் ஃபவுண்டேஷன் இவ்வளவு அழகா போயிட்டு இருக்கு. பணம் ஒரு பங்கு இருந்தாலும் அவங்களோட நேரம் வந்து விலை மதிப்பு இல்லாதது. கிராமங்கள்ல இருந்து நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை பிக்கப் பண்றோம். பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிட்ஸா இருக்காங்க. ஒரு வருஷத்துல 200 மாணவர்கள் அங்க படிக்க வச்சுட்டு இருக்கோம். இப்ப 750 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. முதல் பேட்ச் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் முடிச்சு வெளியே வராங்க. காலேஜ் அவங்க படிப்பு முடிக்கும் போதே எல்லாருமே வந்து வேலை கிடைச்சு பிளேஸ்மெண்ட்டும் கிடைச்சிருச்சுங்கிறது இன்னொரு சந்தோஷமான தகவல். ஸோ
நிறைய யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் வந்து ஃப்ரீ சீட்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனாலேயே இது நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய நல்ல உள்ளங்கள் சேர்ந்து பண்ற விஷயம் தான் வந்து அகரம் ஃபவுண்டேஷன். வித் ஆல் யுவர் பிளெஸிங் அது நல்லா போயிட்டு இருக்கு, இன்னும் நல்லா போயிட்டு இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் அபவுட் அகரம் ஃபவுண்டேஷன். விவரம் வேணும்னா வெப்சைட்ல பாருங்க. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஜோ நல்லா இருக்காங்க. என் பையன் இங்கிருந்து ஒரு சிங்கம் பொம்மை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிறான். அவர் வாங்கிட்டு போனோம். தேங்க்யூ. நான் இன்னைக்கு ஒரே நாள் தான் வந்தேன். ஈவினிங் நான் கிளம்ப வேண்டியது இருக்கு. எனக்கு சந்திக்கிற வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி. நான் எல்லாரையும் சந்திச்சிருக்க முடியாது. இவ்வளவு தூரம் வந்ததுக்கும், நேரம் ஒதுக்கி இவ்வளவு நேரம் நின்று பார்த்ததுக்கும் என்னோட மரியாதைகள், என்னோட வணக்கங்கள். சிங்கத்தை போட்டோல பார்த்துருக்கேன், காட்டில் நடந்து பார்த்திருக்கியா, வேட்டையாடி பார்த்திருக்கியா, ஓங்கி அடிச்சா ஒன்று. Thank you. பெரிய பொறுப்பு, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. I'll keep doing my best. I'll keep doing my best. Thank you. I love you all. I love you so much. Thank you. நண்பர்களுக்கும் புகைப்பட நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. Me too. அது செய்யறேன்.